காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தே பயிர் செய்கின்றது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ திருமணத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. திருமணத்துக்கு பொதுவாக தடை அப்படின்னு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாத்தியம்ன்றது இரண்டு பேரை நிறையவே பிரித்து வைக்குது. பணம் குறிப்பாக நிறைய பேரை பிரித்து வைக்குது. என்ன அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத போது பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த பதட்டத்தில் தான் பல முடிவுகள் தப்பாக எடுக்கிறோம். வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. திருமண பந்தம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஜோதிடமே தொடாதவங்க கூட திருமணம்னு வரும்போது கட்டாயமாக ஜோதிடம் பார்க்குற ஒரு பழக்கம் ஒரு சம்பிரதாய முறையிலேயாவது இருக்குது இல்லையா? ஆனால் இந்த திருமணம் எவ்வளோ முக்கியம், ஜோதிடத்தில் அதனுடைய விஷயம் என்ன? காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தே பயிர் செய்கின்றது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ திருமணத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜோதிடத்தில் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறந்தபோது ஒரு லக்னம் அப்படின்னு குறிப்பாங்க. இந்த லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு 10 வருடமும் லக்னம் வளர்ந்து 3வது கட்டம் அதில் ஏஎல்பி லக்னம் போகும்போது திருமணத்திற்கான காலம். இது ஒரு 10 வருட காலம் இங்கே அந்த ஏஎல்பின்றது பயணிக்கும். ஒரு சிலருக்கு கால நிர்ணயம் பண்ணும்போது தொடர்ந்து 3 வருடங்கள் திருமண வாய்ப்பு இல்லாமல் வரும். ஆனால் இவங்க இந்த நேரத்தில் தான் திருமணத்தை தேட ஆரம்பித்து ஜாதகம் எதுவும் பொருந்தலை ஜாதகம் கிடைக்கலன்னு தவிக்கும்போது பதட்டம் ஆகிடுவாங்க. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ணி வேறு ஏதோ குத்தம் போல் இருக்குது அதனால தான் நடக்கலைன்னு சொல்லி நிறைய பரிகாரம் பண்ணி ஏமாறுறதையும் பார்க்குறேன். இந்த பரிகாரம் பண்ணாலும் அந்த திருமணம் நடக்காது. ஏன்னா அது காலம் வரல, அவ்வளோதான். கால நிர்ணயன்றது ஏஎல்பியினுடைய சிறப்பம்சமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் திருமணத்துக்கு வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கின்றது தான் விஷயமே தவிர இதுதான் நடக்குன்ற கட்டாயம் இல்லை. திருமணம்ன்றது என்னுடைய சாய்ஸு. நான் வேணும்னா பண்ணிக்கிறேன், வேண்டாம்னா பண்ணாமலும் இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய தேர்வில் தான் இருக்குது. இப்போது இன்னும் பெரிய ஞானிகளாகட்டும் எல்லாருமே திருமணம் பண்ணிக்கல. இப்போ அவங்களுக்கெல்லாம் திருமண காலகட்டம் வந்திருக்காதா? வந்திருக்கும். பட் ஆனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு வேண்டாம்னு அவங்க ஒதுக்கி வைத்தது உண்மை. அப்போது பண்ணணுன்னா இந்த வயசுக்குள்ளார பண்ணணும். காலம் கடந்து யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. காலத்தையே செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு. தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு சாய்ஸ் கிடைச்சாலும் காலமும் எனக்கு ஒத்துழைக்கணும், ஜாதகம் ஒத்துழைக்கணும், காலம் ஒத்துழைக்கணும். நானும் முடிவு பண்ணும்போது திருமணங்கள் நடக்கும். இதுதான் உண்மை. இந்த ஜென்ம லக்னம் அந்த ஜாதக கட்டத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தனுசுன்னு எடுத்துக்கிறேன். மூலம் 1 அப்படின்னு இருந்தால் அந்த 10 வருடம் முழுமையாக அந்த லக்னம் 10 வருஷம் கிடைக்கும். இதுவே உத்திரம் 1 அப்படிங்கிறத கடைசி நட்சத்திர பாதம் அப்படி இருக்கும்போது 1 வருஷம்தான் இந்த லக்னம் இருக்கும். அப்படி வரும்போது 3வது லக்னம் அப்படிங்கிறது 21 வயசில் கூட வந்துடும். 11 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளார கூட ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த 3வது லக்னம் பயணிக்கும். இந்த 3வது லக்னம் போகும்போது தான் திருமணத்திற்கான காலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் லக்னம் வளர்றது 12 கட்டத்துக்கும் நகரும்போது இந்த 3வது கட்டத்துக்கு மட்டும் ஏன் திருமணத்துக்கான காலம்னு சொல்கிறோம். இதை தாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இங்கே பண்ணுறது மிக மிக சிறப்பு. ஏன்னா தைரியம், வீரியம் அதற்கான இடமே இதுதான். திருமணத்துக்கு பொதுவாக தடை அப்படின்னு எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிப்பு, வருமானம், பேச்சுவார்த்தையில் வரும் குளறுபடிகள், எதிர்பார்ப்புகள், குடும்பம், இதெல்லாம் காரணங்களாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாமே 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்களினுடைய இணைவை குறிக்கக்கூடியது தான் திருமணம்னு சொல்கிறோம். ஆனால் மனசை தவிர மீதி எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போது முற்காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே கூட திருமணம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தால் அவங்களுக்குள்ள ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சொந்த பந்தம் அப்படின்னு பார்த்து ரொம்ப செலக்டிவ் சாய்ஸஸான ஜாதகங்கள் தான் கிடைக்கும். அதில் எது பொருந்ததுன்னு பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்க மிகப்பெரிய கோளாறே என்ன இருக்குதுன்னா டூ மச் சாய்ஸஸ். இப்போ நீங்கள் போய் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு 100 ஜாதகம் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த 100 ஜாதகத்தில் எப்படி பொருத்தம் பார்க்குறதுன்ற ஒரு குழப்பத்தில் நம்மளே என்ன பண்ணுவோன்னா ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த படிப்புக்கு பொருந்தாதது,
வருமானம் பொருந்தலை, குடும்பத்துக்கு ஆகலை, இப்படின்னே ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஜாதகங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி என்ன இருக்குதோ இதை போய் திருமண பொருத்தம்னு பார்த்து வரும்போது திருமணங்கள் சரியாக அமையாமல் போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. திருமணம்ன்றது பணத்துக்கு பணம் நடக்கலை, குடும்பத்துக்கு குடும்பம் நடக்கலை, படிப்புக்கு படிப்பு நடக்கலை. அப்படி தான் அதுதான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு திருமண பொருத்தம்னு ஒன்று பார்க்கணும். அப்போ இந்த திருமண பொருத்தத்தை முதல் ப்ரியாரிட்டி ஆக்கிட்டு மற்ற விஷயங்களை பண்ணால் தான் முதல்ல சரியாக வரும். அப்போ திருமண பொருத்தம் அப்படின்போது உடனே ஒரு இன்டர்நெட்டில் தேடணுன்னா ஒரு 10 பொருத்தம் நமக்கு இமீடியட்டாக கிடைக்குது. இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பொருந்தலை அப்படிங்கிற நிகழ்வை நீங்கள் பார்த்து அதை பேசிஸில் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பொருத்தன்றது 10 பொருத்தத்தில் ஒரு முக்கியமான பொருத்தம். ஆனால் இந்த 10 பொருத்தத்தை பேசிஸை பார்க்குறத விட ஜாதகத்துக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது தான் முழுமையான முறை. ஒரு உதாரணத்துக்கு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 3 பொருத்தம் தான் இருக்குது. எங்கள் அப்பா 84, எங்கள் அம்மா 74, 10 வயசு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இவங்க 60 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்துட்டாங்க. இப்போ வாழ்க்கைன்றது வெறும் 10 பொருத்தத்தில் முடிவு பண்ணாதீங்க, ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது முதல் தகவலாக சொல்கிறேன். இதை விட முக்கியம் அந்த வயசில் கல்யாணன்றது. இந்த படிப்பு, வருமானம் இதெல்லாம் காரணம் கட்டி லைஃப்பில் செட்டில் ஆகிறேன், இல்லைன்னா படித்து முடிக்கிறேன், இப்படிங்கிற காரணங்களால் திருமணத்தை தள்ளி போடுறது, அதுவே திருமண தடைகளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சரியான திருமணங்களாக அமையாமல் போகிறதுக்கு முக்கிய காரணங்களாக அமையுது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏன் இந்த 3வது கட்டத்தில் ஏஎல்பி போகும்போது திருமணம் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த வயசு தான் ஒரு இலகுவான வயசு, ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. மனசும் சரி உடலும் சரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும், சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், தன்னுடைய பார்ட்னருக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை பெற முடியும். அப்படி தன்னை மாற்றிக்கொண்டு அடாப்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் அங்கே தான் இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு இல்லறம் ஆரம்பிக்கும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை பண்ணாமல் அதை தாண்டின பிறகு, அப்போ 30 தாண்டி இருக்கக்கூடாதா? 30 தாண்டி கல்யாணம் பண்ணலாம், நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன நிகழ்வு அங்கே நடக்குது அப்படின்னா 30ஐ கடக்கும்போது நான் இப்படி தான் அப்படின்னு செல்ஃப் டெஃபினிஷன் முடிஞ்சிடுது. தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை அவங்கவுங்களும் க்ரியேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. நான் இப்படி தான், என்னை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய தன்மையுள்ள ஒரு பார்ட்னர் போகணுன்னு தேடுறாங்க. இது ஆண் பெண் பேதமே இல்லை, 2 பேருக்கும் பொருந்தும். இப்போ நான் இப்படி தான், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள பார்ட்னர் வேணும்னு கேட்கும்போது அவருக்கும் கிட்டத்தட்ட இதே ஏஜ் குரூப்பு, அவரும் ஃபிக்ஸ்டு ஆகிட்டார். அவங்க இவங்களுக்கு சரியாக விட்டு கொடுக்காததுனால திருமணமாகி 6 மாதம் 1 வருஷத்துலலாம் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேட்குறோம். இதுவே அந்த 20லேருந்து 30க்குள்ளார திருமணம் பண்ணவங்க அதிக டைவர்ஸ் போக மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். சுகி சிவம் ஐயானுடைய ஒரு கோட் இங்கே சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கரு உருவாகும்போது அது முழுமையான ஒரு நிகழ்வாக இருக்கும், அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்படி தான் அது உருவாகுது. குறிப்பிட்ட வாரங்கள் கடந்த பிறகு அந்த கரு ஒரு முடிவெடுக்குது. தான் ஆணுன்னு முடிவெடுத்தால் பெண் தன்மையை இழக்குது, பெண்ணுன்னு முடிவெடுத்தால் ஆண் தன்மையை இழக்குது. அப்போ 50% ஆஃப் மை செல்ஃப் இஸ் லாஸ்ட் அங்கேயே கருவிலேயே. இது அதுக்கு தெரியாமல் 10 வயசு வரைக்கும் வளர்ந்து வரும். ஒரு 12-13 வயசு வரும்போது அந்த குரோமோசோம் மாற்றங்கள் அவங்களுக்கு தான் முழுமை இல்லைன்றது உணரும். தான் ஆணுன்னோ பெண்ணுனோ அந்த வயசில் தான் அவங்க புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. தான் இழந்ததை, ஆணாக இருந்தால் பெண் தன்மை இழந்ததையும் பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மை இழந்ததையும் என்ன இழந்தோமோ அதை தேடுறாங்க. அதுதான் பாலின ஈர்ப்புன்னு சொல்கிறோம். இந்த ஈர்ப்புக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ ஒரு அரை பாதி முழுமை பெறாத ஒரு பாதி இன்னொரு முழுமை பெறாத இன்னொரு பாதியை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயந்தான் திருமணம். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சம்பாத்தியம்ன்றது 2 பேரை நிறையவே பிரித்து வைக்குது. பணம் குறிப்பாக நிறைய பேரை பிரித்து வைக்குது. ஏன் பணம் உன் பணம்னு திருமணத்துக்கு அப்புறம் பேசக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம், அது 7ஆம் இடத்திற்கு அவமானத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வு. ஏன் பணம்னு சொல்லி யார் பேசினாலும் சரி அது எதிர்பாவத்திற்கு சங்கடத்தை கொடுக்கும், இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்செக்யூர்டாக ஃபீலிங் அங்கே க்ரியேட் ஆகுது.
அப்போ இந்த பேச்சு ரொம்ப இயல்பாக இருக்குது. தனக்குன்னு பணம் போகணும், தனியாக ஒரு பணம் வச்சுக்கணுன்றதெல்லாம் தப்பில்லை. ஆனால் சம்பாதிக்கிற பணம் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு, குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு தனக்குன்னு கொஞ்சம் காசு வச்சுக்கிறது கரெக்டு. எல்லா காசையும் கொடுக்கறதும் சரியில்லை, எல்லா காசும் என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்கிறதும் சரியில்லை. இந்த நிகழ்வுகளாலேயே நிறைய திருமண வாழ்க்கைகளில் நான் என் வழி பார்க்குறேன், நீ உன் வழி பார்க்குற இப்படின்ற பார்வை வருது. இது திருமண பந்தத்துக்கான அடையாளமே இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து உடல் நிலை சரியில்லாமல் போகிறார் ஒரு பார்ட்னர், அப்படின் போது தான் இன்னொரு பார்ட்னர் அதிகமாக தாங்கணும். கரெக்டாக? அப்போது அதே மாதிரி தான் பொருளாதாரத்தில் பார்ட்னர் ஒருவர் ரொம்ப கொஞ்சம் டல் அடிக்கிறார், வேலை இல்லாமல் இருக்கார், சம்பாதிக்காமல் இருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் தான் இன்னொரு பார்ட்னர், நல்லா இருக்கிற பார்ட்னர் பேக்கப் பண்ணணும். ஆனால் இப்போல்லாம் எப்படி நடக்குதுன்னா, யார் டல்லாக இருக்காங்களோ அவங்கள விட்டு நல்லா இருக்கவங்க விலகி போகக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது காரணம் ஆரம்பத்திலிருந்தே இந்த பொருளாதார விஷயங்களில் கரெக்டான ஒரு தெளிவு கிடைக்காதது ஒரு காரணம். இங்கே தான் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே வருது. இந்த திருமண பொருத்தம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க. ஆயிரக்கணக்கான ஜாதகம் வந்தாலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எது பொருந்துதுன்னு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குன்னே, ஏன்னா இது என்கிட்ட நீங்கள் 100 ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்து கொடுன்னா நானே ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. அது நீங்கள் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் சரியாக இருக்கும். அதுக்குன்னே புதவடிமூர்த்தி ஐயா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்காங்க திருமண பொருத்தம் பார்க்குறதுக்குன்னு. அவங்களுக்கு ஜோதிடம் பெருசாக தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அதில் ரெட்டு க்ரீனுன்னு காட்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 100 ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து இதில் எது தேர்ந்தெடுக்கலான்னு கேட்டால் நானும் சொல்ல முடியாத இடம் தான் இருக்குது. இப்போ சாய்ஸஸ், டூ மச் சாய்ஸஸ் எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் பிரச்சனைகள், நல்ல விதமான இம்பேக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கூட இருக்குது. அப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துங்க. இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ஜாதகத்தை பொறுத்தவத்துக்கு ஃபைனல் ஒப்பீனியன் நீங்கள் ஒரு ஏஎல்பி ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாமல் 100 ஜாதகத்தையும் நீங்கள் எங்களை ஃபில்ட்ரு பண்ண சொன்னீங்கன்னா நாங்களும் பண்ண முடியாது. இது ஒரு வரன் தேடுறவங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் அப்படிங்கிறனால நீங்களே முறையாக, அதாவது ஜோதிட ரீதியாக ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஐயா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குது. இன்னும் ஓரிரு மாதத்தில் லேப்டாப் சாஃப்ட்வேராகவே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கின்றது இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அப்போ இந்த ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது ஒருத்தருனுடைய மனநிலை சரியில்லாத போது அவருடைய பார்ட்னருடைய மனநிலை அந்த நேரத்தில் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநிலை சரியில்லாததை ஒரு கோபமான மனநிலைன்னு வச்சுக்கோம், அது ஒரு பைத்தியக்கார நிலைன்னு எடுத்துக்கோம். கோபம்ன்றது ஒரு விதமான தற்காலிக பைத்தியக்காரத்தனம். அதுக்கு எந்த காரண காரியங்களும் அதுக்கு நியாயப்படுத்துதலும் எந்த அர்த்தமும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது கோபமாக இருக்கிற ஒருத்தர் பேசுகிற எந்த வார்த்தைக்கும் அர்த்தங்களே கிடையாது. ஆனால் இந்த கோபமாக பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர் பார்ட்னரை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். இவர் கோபமாக இருக்கிறவர் உடல் சுகவீனம் இல்லாதவர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மனம் சுகவீனம் இல்லாதவர் அவர் பேசுகிற பேச்சை நல்லா இருக்கிறவர் பொறுத்துக்கணும். அப்போ பார்ட்னர் கோபமாக இருக்காருன்னா நான் என்ன பண்ணணுன்னா, நான் கொஞ்சம் சிரித்து நிதானமாக இருக்க கற்றுக்கணும். அவர் கோவப்படுறான்னு நானும் கோவப்பட்டேன். 2 பேருமே மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் பேசக்கூடிய விஷயங்களோ எடுக்கக்கூடிய முடிவுகளோ தப்பாக தான் இருக்கும். கரெக்டாக? இது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. ப்ராக்டிக்கலாக டைரக்டான ஆன்சர்ஸ் இதெல்லாம். அப்போது ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்ய முடியுன்ற பட்சத்தில் 2 பேருக்குமே மனநிலை ஒரு சரியில்லாத நிலைன்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வருதுன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான மனநிலையில் 2 பேருமே ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்குவாங்க. ஒரு நட்பு சரியில்லைன்னா அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு பார்ட்னரை ரொம்ப நாள் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க கூடவே பிரச்சனைகளோடவே வாழ முடியாது. அதனால தான் இந்த பிரிவினைன்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிற இடத்துக்கு நகர்ந்து போகிறோம். அப்போது சகிப்புத்தன்மைன்றது இங்கே ஒரு முக்கியமான தன்மையாக வருது. சகிக்காதீங்க, தயவுசெய்து சகிக்காதீங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லைன்னா அந்த நேரத்தில் தான் தாங்கணுன்றதை அக்செப்ட் பண்ணி தான் செய்வோம், சகிச்சுக்க மாட்டோம். சகிச்சுக்கும் போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது பொறுமையினுடைய எல்லைக்கு அது வெடித்து கோபமாக மாறிடும். அப்போ ஏஎல்பி முறையில் ஒவ்வொரு ஆண்டும்
இவங்களுடைய மனநிலைகள் 2 பேருடைய பார்ட்னருடைய மனநிலையும் ஆய்வு செய்து ஒரு 10 வருடத்துக்கு பார்க்கும்போது 1 வருடம் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிக்குவாங்க, சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. 2 வருடங்களுக்கு மேலே இந்த 2 பேர் மனநிலையும் சரியில்லாத பட்சத்தில் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடும், இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கும், கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த நேரம் வரும்போது கட்டாயமாக இந்த சிக்கல்கள் வரும். ஒன்று நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு வாழணும், அல்லது செயற்கையாக ஒரு வேலையை வேறு இடத்துல மாற்றிக்கிட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்களாகவே பிரிஞ்சிருந்து இந்த காலகட்டத்தை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த புரிதல் கொடுக்கறது தான் இந்த திருமண பொருத்தம். இப்போ பொருந்துது பொருந்தலைன்றது இல்லாமல் இந்தந்த காலகட்டத்தில் இருக்குது, இப்படி சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். லக்னம் அப்படின்னா கேரக்டர்னு அர்த்தம். 10 வயசு வரைக்கும் யாருக்கு என்ன கேரக்டர், பிறக்கும்போதே கேரக்டரோடு யார் பிறக்கிறா? கேரக்டர்ன்றது அதுக்கப்புறமா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கிற விஷயம். கரெக்டாக? அப்போ அந்த கேரக்டர் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் கோவக்காரனாக இருந்தவர் போக போக கோவத்தை இழந்து நிதானமாக நடந்துக்கிறத பல பேர் வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் லக்னம் வளர வளர நம்மளுடைய நிலைகளும் மாறிக்கிட்டே போகும். நல்லா இருக்கிறவர் கூட கோவக்காரனாகவும் மாறுவார். சரிங்களா? நல்ல மனநிலையோடு இருக்கிறவர் கூட தற்கொலை வரைக்கும் போவார். எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் பார்க்கலாம். அப்போ இது லக்னம் வளர்றதுனுடைய அடையாளங்களாக இதெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த லக்னம் ரொம்ப துல்லியமானது. அதை பயன்படுத்தும் போது ஒரு திருமண வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் ஏஆர்பின்னு ஒன்று சொல்லுவோம். உங்களுடைய தசாபுத்திகள், பாரம்பரியமாக சொல்லக்கூடிய தசாபுத்திகள், அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த ராசியில் இருக்குதோ அதன் அடிப்படையில் பொருத்தம் பார்க்கும்போதும் அந்த திருமண பந்தம் எவ்வளோ அழகாக இருக்கும். மன ரீதியான பொருத்தங்கள் எப்படி இருக்குது, இது சிந்தனை ரீதியான பொருத்தம், ஏஆர்பி மனம் ரீதியான பொருத்தம். இது ரெண்டும் 6-8 வரக்கூடாது. ஏஎல்பியோ ஏஆர்பியோ 6-8 வரக்கூடாது அப்படிங்கிறது தான் திருமண பொருத்தத்தினுடைய முக்கியமான நிகழ்வாக சொல்கிறோம். இது போக பார்ட்னர்ஷிப்பில் நான் இருக்கேன், என் பார்ட்னர் இருக்காங்க. நான் தவறு பண்ணி இந்த திருமண உறவில் பிரச்சனை வரலாம், என் பார்ட்னர் தப்பு பண்ணியும் திருமண உறவில் பிரச்சனை வரலாம். இந்த 2 பேரும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நமக்கு வேண்டாதவங்க அல்லது ஏற்கனவே செய்த கர்ம வினைகளுடைய பயன்களாக முகம் தெரியாத நபர்கள் இந்த உறவுகளை கெடுத்து விடுறதுக்குன்னே ஒரு சில வேலைகள் நடக்கும். இது விதிப்பயன் சொல்கிறோம். இந்த விதிப்பயன் வரும்போது இதை நீங்கள் எந்த விதமான கையாளுதலும் பண்ண முடியாமல் அதை அனுபவிச்சே தீர வேண்டிய விதியாக இருக்கும். இந்த காலகட்டங்களை தெரிஞ்சு வாழ்க்கையை கடக்கும்போது எல்லா நாட்களுமே நிம்மதியாக கொண்டாட முடியும். அப்போ வாழ்க்கை கொண்டாடுவதற்காக மட்டுமே. நிதானம் எப்போ வரும்னா, இது பிரச்சனை தான், இது வரும் அப்படின்னு எதிர்கொள்ள தயாராக இருக்கும்போது நிதானம் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத போது பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த பதட்டத்தில் தான் பல முடிவுகள் தப்பாக எடுக்கிறோம். அப்போது நிதானமாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரியணும். வாங்க, ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.